மனைவிகளுக்கு சொல்கிறேன், அவ்வளோ லேஸில் கணவரை உதாசீனப்படுத்தாதீங்க. எந்த கணவரும் தான் மனைவி உதாசீனப்படுத்துறதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அவங்க எவ்வளோ பெரிய தலைவனாக வேணா இருக்கலாம், ஊர் உலகமே அவங்களுக்கு சல்யூட் பண்ணும், ஆனால் மனைவி மதிக்கிறத அவங்க விரும்புவாங்க. வஸ்தி அவர் அவ்வளோ பெரிய ராஜா, இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் அவ்வளோ பெரிய தேசங்களுக்கு ராஜா அகாஸ்வேரு. வஸ்தி தான் அழைச்சதுக்கு வரல, அதுக்கு நியாயமான காரணங்கள் இருக்கலாம். அந்த ஒரு காரணத்துக்காக ராஜ பதவியை விட்டு விலக்கும் பொழுது இந்த பிஸ்தா, மெமுக்கான், கமுக்கான் அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த விஷயத்தை தேசத்தில் இருக்கிற பெண்கள் கேட்டால் ஒருத்தனும் தான் கணவனை. அப்போது அத்தனை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆணோட பிரெயினில் என்ன ரெக்கார்டு இருக்குது, மனைவி தன்னை வேற என்னத்தை கேட்டாங்க இருக்கா? பிறக்கும்போது அப்படியே மூளை அப்படியே புதுசாக மேனுஃபேக்சர் ஆகிலாம் வர்றதில்ல, ஏற்கனவே மூளையில் நிறையா அப்லோட் ஆகி தான் வருது எல்லாருக்குமே. அந்த மாதிரி காலமாக ஆண் மூளையில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு, மனைவி தன்னை மதிக்கணும், கண்டிப்பாக மதிச்சு தான் ஆகணும். ஏன்னா ஆண்டவர் மனவாட்டியோட கிறிஸ்துவை ஒப்பிடுறாரு கணவனை. கொஞ்சம் பணிஞ்சு போகுதல், கொஞ்சம் கீழ்ப்படிதல், கொஞ்சம் சகிச்சுக்கிறது, இது எல்லாமே பெண்ணோட ஆணோட கம்பேர் பண்ணும்போது பெண்ணுக்கு கொஞ்சம் நிறையா இருக்குது. மனுஷனில் மட்டும் இல்லை, மிருகத்துக்கு கூட. பெண்ணுன்ற ஒரு அந்த ஜெண்டர் பேஸ்டு கேரக்டரில் தெய்வம் இருக்கிறார். ஜீவனை பாதுகாக்கிற ஒரு குணத்தை ஒரு பெண்ணுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த பெண்ணுக்கு குழந்தை மட்டும் இல்லை, ரோட்டில் ஒரு நாய்க்குட்டி பசியாக இருந்தால் கூட ஒரு இரக்கம் வரும். அதை நேசிக்கிறோமா? எல்லாரும் மிருகத்தை நம்ம தொடமாட்டோம், சில பெண்களுக்கு பிடிக்காது. ஆனால் அது அசாங்கு போகும்போது நமக்கு மனசு கேட்காது. அது பசியாக இருந்தால் அதுக்கு ஏதாவது கொடுக்கலான்னு தோணும். கம்பேரிங் வித் மென், ஆணோட கம்பேர் பண்ணும்போது பெண்ணுக்குள்ளே அந்த இறக்கம் ரொம்ப இருக்கும், ஒரு உயிரை பாதுகாக்கணுன்றது ரொம்ப இருக்கும். அப்போது இதெல்லாம் காட் கிவன் கேரக்டர், தெய்வம் கொடுத்த கேரக்டரை விட்டு கொடுக்காதீங்க. அது ஆண்டவர் பெண்ணுக்குன்னு கொடுத்தது. கொஞ்சம் சகிச்சுக்கிறது, இன்னும் கொஞ்சம் கீழ்ப்படுகிறது, இன்னும் கொஞ்சம் பொறுத்து போகிறது, சரி சரி அப்படின்னு எல்லா சூழ்நிலையும் டேக்கிள் பண்ணி நான் இறங்கி போனோமா. நான் கேட்குறேன், என் குடும்பம் என் கணவனுக்கு இறங்காமல் வேறு யார்கிட்ட நான் இறங்கி போகிறேன்? அப்படி ஒரு டிக்னிட்டியை நான் மெயின்டைன் பண்ணி நான் என்னத்தை சம்பாதிக்க போகிறேன் இந்த உலகத்தில்? எவ்வளோ இறங்கி போகிறனோ அவ்வளோ நான் ஆண்டவர் பறவையில் மேலே தான் நிற்கிறேன். ஆமாவா? சகிச்சு போய் சின்ன சின்ன சண்டைகளெல்லாம் பெரிதுபடுத்தாமல் குடும்பத்தை கொண்டு போகிற ஒரு ஆக்க சக்தியை ஆணை விட ஆண்டவர் பெண்ணுக்கு நிறைய கொடுத்துருக்கிறார். அது ஆண்டவர் கொடுத்த கேரக்டர். நெவர் கிவ் இட் அப். அது இருக்கட்டும், அதுதான் அழகு.